இன்று இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். என்னோடு இங்க வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இன்று இங்கு வந்திருக்கும் கூட்டணி கட்சி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கும் நான் என்னுடைய லட்சியமாக ஒரு சில வார்த்தைகளை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் அதை செயல்படுத்துவதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். இதற்காக தர்மபுரி மக்கள் எத்தனையோ ஆண்டு காலமாக 10 ஆண்டு காலமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு தர்மபுரி மாவட்டத்திலும் தொகுதி மக்கள் அனைவருமே இங்கு இந்த காவிரி உபரி நீர் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களையும் அறிக்கைகளையும் 10 லட்சம் கையெழுத்து போன்ற போராட்டங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி இருக்கிறது. அதனால் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம், முதல் லட்சியமாக இதை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தால்தான் இங்க இருக்கிற மாவட்ட மக்கள் அனைவருக்கும் தண்ணீர் பிரச்சனை எதுவுமின்றி வேலை வாய்ப்பு முழுமையாக கிடைத்து அவர்களுடைய வாழ்வாதாரம் பெருக்குவதற்காக இந்த திட்டத்தை முதலில் என்னுடைய குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் வைத்திருக்கின்றேன். அடுத்ததாக, இரண்டாவதாக, இங்கே வேலை வாய்ப்பு 3 லட்சம் தர்மபுரி மாவட்டம், பெருமைமிகு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 லட்சம் இளைஞர்களும் மாவட்டத்து மக்களும் வெளி மாநிலங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மண்ணின் மைந்தர்களை திரும்ப இங்க கொண்டு வர வேண்டும் என்றால் இங்க மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்க வேண்டும். அதற்காக சிப்காட் போன்ற தொழிற்சாலை வளாகம் இங்கு அமைக்கப்பட இருக்கின்றது. இதற்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எத்தனையோ முறை போராட்டங்களையும் அவர்களுடைய வாதங்களையும் எடுத்து வைத்து அது இன்று கனவாக இருந்த ஒரு விஷயம் இன்று நினைவாக ஆகியிருக்கின்றது. இதற்காக ஒரு ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது என்னுடைய பணியாக நான் கருதுவது அதை விரைவாக செயல்படுத்த வேண்டும். இன்னும் ஓராண்டு 2 ஆண்டுக்குள் இந்த சிப்காட் வளாகம் அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான தர்மபுரியில் இருக்கக்கூடிய அத்தனை மண்ணின் மைந்தர்களுக்கும் வேலை வாய்ப்பு பெருக்க வேண்டும். அங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் வர வேண்டும். அதற்காக தான் என்னுடைய அடுத்த முயற்சி இருக்கும். அதுதான் என்னுடைய முழு முயற்சியாகவும் இருக்கும். அதற்காக கடினமாக உழைக்கவும் நான் தயாராக இருக்கின்றேன். மூன்றாவது என்னுடைய ஒரு குறிக்கோள், தர்மபுரி மாவட்டத்தில் விளையக்கூடிய விளைபொருட்களான தக்காளி, புளி, மாம்பழம், இந்த பட்டுப்புழு உற்பத்தி, பருத்தி போன்ற அத்தனை டாப்பியோக்கா போன்ற பொருட்கள் எல்லாம், அந்த கிழங்கு வகைகள் எல்லாவற்றையும், மரவள்ளி கிழங்கு வகைகள் எல்லாவற்றையுமே விளை பொருட்களாக இருப்பவற்றை குளிர்பதன கிடங்குகளில் பதப்படுத்தி அதை எவ்வாறெல்லாம் வணிகம் செய்வது, அதை மதிப்பு கூட்டி அதை பொருட்களை விற்பனை செய்வது போன்ற அத்தனை விஷயங்களையும் முன்னெடுத்து செல்வேன். அதற்காகவும் என்னுடைய குறிக்கோளும் நோக்கங்களும் என்னுடைய உழைப்பும் இருக்கும் என்பதையும் இன்று நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நான்காவதாக, இந்த தர்மபுரி மாவட்டம் தான் அதிகமாக சிறுதானிய வகைகளை உற்பத்தி செய்யக்கூடிய, சாமை வகைகளை உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. அதற்கான வணிகத்தையும் எவ்வாறெல்லாம் பெருக்குவது என்பது போன்றும் என்னுடைய பயணம் அமையும். அடுத்ததாக, இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம், இது ஒரு 80 ஆண்டுகால கனவு. அந்த கனவை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில எத்தனையோ முறை மருத்துவர் செந்தில் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதற்காக எத்தனையோ முறை புதுடெல்லியில் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து இந்த திட்டத்துக்கு அடிக்கலும் நாட்டி இருக்கிறார்கள். அதற்கான நிதி ஒதுக்கீடும் பெற்று தந்திருக்கிறார்கள். இந்த திட்டம் இன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கனவை முழுமையாக்கணும். அது பாதியில நிக்க கூடாது. நிஜமாகவே அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் கனவாக இருந்து விடக்கூடாது. அதை நனவாக்க இவ்வளவு தூரம் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அந்த நனவை முழுமையாக்குவதுதான் என்னுடைய பணியாக இருக்கும். அதுவும் என்னுடைய தலையாய பணியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எத்தனையோ நிலுவையில் இருக்கக்கூடிய வாட்டர் இரிகேஷன் ஸ்கீம்ஸ், அதாவது உபரி நீர் திட்டங்கள், அத்தனையும் நீர்ப்பாசன திட்டங்கள், அதையெல்லாம் நானும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். தும்பலஹள்ளி திட்டம், அப்புறம் எண்ணெய்கோள் புதூர் திட்டம், இந்த திட்டங்களை எல்லாம் முதலாக கொண்டு வரணும் என்பதுதான் என்னுடைய, ஏன்னா அதெல்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள். அந்த ஆனைமடுவு திட்டம்,
அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நாங்க முழுமையாக்க கொண்டு வருவோம் என்பது சேனைக்கால் திட்டம், ஆனைமடு திட்டம், வாணியார் உபர்நீர் திட்டம், தொப்பையார் உபர்நீர் திட்டம் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும் என்பதா என்னுடைய ஆசை. அதை நோக்கிதான் என்னுடைய பயணம் இருக்கும். இதையெல்லாம் செய்வதற்கு கடுமையாக உழைப்பதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். ஒரு முதல் பெண் வேட்பாளராக நான் போட்டியிடுவது என்பது பெண்களுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதனால் என்ன தைரியமாக எதிர்கொள்கிறேன். கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதை நோக்கிதான் என்னுடைய பயணம் இருக்கும். இதையெல்லாம் செய்வதற்கு கடுமையாக உழைப்பதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். இன்றைக்கு எல்லாரும் பாசத்தோடும் அன்போடும் எல்லா கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களோட ஆதரவோடு அவர்களுடைய ஆசையோடும் பாசத்தோடும் சேர்ந்து உழைத்து இந்த வெற்றிக்கனியை மருத்துவர் ஐயா அவர்களுடைய காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வெற்றியின் மூலம் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மீண்டும் மூன்றாவது முறையாக அவர் ஒரு பாரத பிரதமராக இருக்க வேண்டும் என்பதற்கு எங்களுடைய காணிக்கையாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரபல அரசியல் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இப்ப வந்து தேர்தலில் போட்டியிடுறது முதல் முறை. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? தேர்தல் எப்படி பாக்குறீங்க? தேர்தல் போட்டியிடுவது முதல் முறை என்றாலும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நான் இந்த பகுதிக்கு எத்தனையோ முறை வந்திருக்கிறேன். என்னுடைய பிறந்த ஊருக்கு கூட நான் இதன் முறை போயிருக்க மாட்டேன். தர்மபுரியிலயும் பெண்ணாகரத்திலயும் நான் போகாத இடமே இல்லை. எல்லாரையும் எனக்கு தெரியும். எல்லா கிராமத்துக்கும் போயிருக்கிற, எல்லாரோடையும் இருந்து பழகி இருக்கிற, அவர்களுக்கும் என்னை தெரியும். அதனால் எனக்கு தேர்தல் என்பது இருக்கட்டும். அதெல்லாம் இன்னைக்கு அரசியல் கேள்வி எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஆளுங்கட்சி ஒரு புறம் போட்டிடுறாங்க, எதிர்கட்சி ஒரு புறம் போட்டிடுறாங்க. அந்த சவாலை எவ்வாறு எதிர்கொள்ள போறீங்க? தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். தைரியமாக எதிர்கொள்வோம். மக்களோட ஆதரவு இருக்கிறது, குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு முதல் பெண் வேட்பாளராக நான் போட்டியிடுவது என்பது பெண்களுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதனால் என்ன தைரியமாக எதிர்கொள்கிறேன். சவாலா